பொருளை அறிந்து அடைவதற்கு தீவிரமாக முயலுதல் வேண்டும். அதுவே அறிவும் ஆக்கையும் படைத்தார் கடல். இனி நீ மெய்ப்பொருளை அன்றி வேறொரு பொய்ப்பொருளை விரும்புதல் கூடாது. நாரதர் ஒரு சமயம் பன்னெடுங்காலம் தவம் புரிந்தார். கருணை கடலாகிய கடவுள் அவருக்கு காட்சியளித்தார். நாரதா, யாது வரம் வேண்டும் கேள் என்றார். நாரதர், ஆண்டவனே, மெய்ப்பொருளாகி நின்னையே விரும்பும் முப்பற்ற அன்பை அருள்வீர் என்றார். கடவுள், நாரதா, அந்த வரத்தை அருளினோம் என்றார். உன் மீதி உள்ள கருணையினால் இன்னொரு வரமும் தர விரும்புகிறேன் என்றார். இரண்டாவது வரம் கேள் என்றார் கடவுள். நாரதர், தெய்வமே, மெய்ப்பொருளாகிய உன்னை விரும்புவதை அன்றி இன்னொன்றை விரும்பாத தன்மையை அருள் புரிவீர் என்றார். சால நின் கடல் அன்பையே வேண்டுவன் தமையேன் என்கிறார் வீரபாகுதேவர். ஆகவே பொய்ப்பொருளை மறந்து மெய்ப்பொருளே நினைந்து மெய்மை பெறுவோமா.